அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் முட்டையை வச்சு 6வது நாள் 7வது நாள் ஹேர் பேக் தான் பார்க்க போகிறாங்க. 6வது நாள் வந்து வழக்கம் போல் 2 முட்டையை எடுத்துகிட்டு அது கூட சாதம் வடித்த கஞ்சி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து எதாவது பொடி வகைகள் சேர்த்திக்கலாம். நான் வந்து செம்பருத்தி பூ எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா வடிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக, நம்மளுடைய ஹேரில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப வடிஞ்சு வரும். அதுக்காக நான் செம்பருத்தி பூ எடுத்துட்டேன். இன்னொன்று என்னென்னா வந்து முட்டையை போடும்போது நம்முடைய தலைமுடி வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. அதே சமயத்தில் வறட்சித்தன்மை அதிகமாக இருக்குது. அதுக்காக நான் செம்பருத்தி பூ பவுடர் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் 15லேருந்து 20 நிமிஷம் வச்சு நம்ம குளிச்சுக்கலாம். 7வது நாள் என்ன ஹேர் பேக் போட்டிருக்கேன் அப்படின்னா 2 முட்டை எடுத்துகிட்டு பவுடர் வகைகள் பொடி வகைகள் போட்டிருக்கேன். அதாவது வந்து நெல்லிக்காய் பொடி, கரிசலாங்கண்ணி, மருதாணி, அவுரி, உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை, முருங்கை பொடி எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த பொடிகள் போடும்போது கொஞ்சம் கம்மியாக போடணும். நான் அளவுகள் வந்து அதிகமாக போட்டுட்டேன். ஆனால் வந்து நம்மளுடைய ஹேரில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வடிஞ்சு வரல, அது அப்படியே பிடிச்சி நின்றுச்சு. ஆனால் வந்து குளித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி வந்து அவ்வளோ ஒரு அடர்த்தி, அப்படியே ரொம்ப வறண்டு போய் என்னுடைய ஹேர்லாம் இருந்துச்சுங்க. அதனால் நீங்கள் வந்து கம்மியாக போட்டுக்குங்க. அப்படி வந்து அதிகமாக போட்டு முடி ரொம்ப வறட்சித்தன்மை இருந்துச்சுன்னா நம்மளுடைய முடியெல்லாம் நல்லா காய வச்சுட்டு நீங்கள் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் உடனே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பொடியெல்லாம் சேர்த்திட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் ஆகும். அப்போ தான் நம்மளுடைய ஹேரில் அப்ளை பண்ணும்போது கட்டி வந்து எங்கேயும் இருக்காது. நான் குளித்து முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ அடர்த்தியாக முடி இருக்குதுங்க.